ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போகுது, வரப்போகக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் எப்படி சந்திக்க போகின்றார்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையில இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா மீள போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று பல்வேறு கிரக மாற்றங்களானது நடைபெற உள்ளது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள் என்ன, அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். 11க்கு உடைய சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ அதனால் வக்ரம் பெற்ற சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்களை அள்ளித்தரப்போகின்றார் அப்படின்னே சொல்லலாம். களத்திரக்காரகன் 2ஆம் இடத்துல இருப்பதுனால மனைவியால் பணவரவுகள் பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று புதனும் இணைந்திருப்பதனால புதாத்திய யோகங்களானது உண்டாகும். மேலுமே ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கார் வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். திறமைக்கான அங்கீகாரங்களுமே கிடைக்குங்க. விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதனால பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். சூரியனோடு புதன் சேர்ந்திருப்பதனால மிகுந்த யோகங்களானது உண்டாகுங்க. பேச்சு வன்மையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். சபையில் மரியாதையானது ஏற்படுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். நிலம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். உங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை சரி செய்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. 3ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருப்பதனால விபரீத ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது தான் நல்லது. பங்கு சந்தையில் இன்ட்ரோடு போன்றவற்றை பார்த்தீங்கன்னா செய்பவர்கள், நெட்வொர்க்கிங் டிப்ஸ் கொடுப்பவர்கள் சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லதுங்க. தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறந்தது. மேலுமே உங்களுக்கு தோல் பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. மனைவியினால பணவரவு, பார்ட்னர்ஷிப், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக பணமானது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய யோகங்களானது உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களானது பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகுங்க. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறுமே வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். கந்தன் கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் இது போன்றவற்றை படிப்பது சகலவித முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சத்ரு சம்ஹார யோகங்கள் செய்வது மிகவும் நல்லது. மேலுமே உங்களுக்கு பணவரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உற்சாகங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடும். தந்தை வழி உறவினர்களினுடைய வருகையானது மகிழ்ச்சியுடன் ஆதாயத்தை பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலைகளானது மாறி இப்பொழுது முன்னேற்றங்களானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது மறைந்து அந்யுன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகளானது இருக்குங்க. ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் வாய்ப்புகளானது உண்டு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளானது நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடுங்க. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தங்களானது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா நிதானத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை.
இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்க்கவும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது உண்டு. அதே போல அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அதிகாரிகள் அனுசரணையாகவே பார்த்தீங்கன்னா இருப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுகளுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரங்களானது நன்றாகவே இருக்கும். விற்பனைகளும் லாபங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஈடுபடலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது நன்றாக இருக்குங்க. அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்களானது ஏற்படும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. கணவரினுடைய அன்பும் அரவணைப்புமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புகுந்த வீட்டில் உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகமாகவே நீங்கள் இருப்பீர்கள். எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடும். இப்பொழுது ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவது செய்யக்கூடிய தொழிலானது பார்த்தீங்கன்னா மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லலாங்க. எடுத்த காரியத்தை விடாமுயற்சி மூலமாக சிறப்பாக செய்து நீங்கள் முடிப்பீர்கள். கொடுத்த பணமும் வரவேண்டிய பணமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடுங்க. உங்களினுடைய யோகாதிபதி சனியினுடைய பார்வையானது ராசிக்கு இருப்பதனால ஆரோக்கியமான அணுகுமுறைகளானது வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களினுடைய ராசியில களத்திரஸ்தானாதிபதி அமர்ந்து களத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதனால் கணவன் மனைவிக்கிடையேயான உறவுகளானது பார்த்தீங்கன்னா பலப்படும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள். சிலருக்கு திருமண தடையானது நீங்கி நல்ல வரன்களானது அமையக்கூடிய நேரங்கள்ங்க. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்களினுடைய பெண்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவங்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்கள். சுமையாக இருந்த பல விடயங்களானது நல்ல தீர்வுகள் கிடைக்க வாய்ப்புகளாக பார்த்தீங்கன்னா அமையும். 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து களத்திரஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுவது உங்களுக்கு திருமண முயற்சிகள் நன்மையை கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் உத்தியோகத்திலுமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது அமையும். யாரை வைத்து வளம் பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவரே உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். இப்போது சுகஸ்தானாதிபதி சூரியன் 3இல் அமர்வது தைரியங்களும் துணிச்சலும் விடாமுயற்சிக்கு வெற்றியையும் பெற்று தருவார். சூரியனுடைய வீட்டில் ராசிநாதன் கேதுவுடன் இணைவு பெறுவது தனித்துவமான நிலைகளும் எதையுமே சாதிக்கக்கூடிய மன வலிமையும் பெற்று மேன்மையை அடைவீர்கள். அதே போல சுறுசுறுப்பான செயல்பாடுகளால் உடனே பார்த்தீங்கன்னா தீர்வுகளை நீங்கள் அடைவீர்கள். கலைத்துறையினர்களுக்கு கலை ஆர்வத்தினால வாய்ப்புகளும் முன்னேற்றங்களுமே பார்த்தீங்கன்னா அமையக்கூடும். சோதனை காலங்களில் உங்களுக்கு உதவி செய்தவர்களை மறக்காமல் வெற்றி பாதையில் பயணத்தை செய்வீர்கள். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடன் ராகு இணைவு பெறுவது நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்குங்க. அதேபோல் உங்களுக்கு இருந்த தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளானது நீங்கும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். பண வரவுகளுமே திருப்தியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகங்கள் தொடர்பான இடமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாங்க. எனவே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் நீங்கள் இப்பொழுது எதிர்பார்த்த பணமானது சேரும். விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது கிடைக்கக்கூடுங்க. சுகாதிபதி சூரியன் சஞ்சாரங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதனால திடீரென்று உங்களுக்கு உடல்நல கோளாறுகளும் ஏற்படும். ஸோ கவனங்கள் தேவை. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டுவீர்கள். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். கலைத்துறையினர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது சிறந்தது. உங்களுடைய பயணங்களின் போது கவனங்கள் தேவை. அரசியல் துறையினர்களுக்கு வெற்றி பெற கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு பார்த்தீங்கன்னா திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. உடல் ஆரோக்கியங்களானது ஏற்படும். கடன் பிரச்சனைகளுமே தீரக்கூடும். மாணவர்களுக்கு மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது இருக்கும். கல்வியில் ஆர்வங்களுமே உண்டாகும்.
மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை அன்று ஆதி பராசக்தியை வணங்க எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும், மன நிம்மதியும் கிடைக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.